ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்னா, ஒரு குல்ஃபி ஒன்று நான் ட்ரை பண்ணேன். அது எப்படி ட்ரை பண்ணேன், எப்படி வந்திருக்குது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வ்ளாகில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மனுஷன் ஒரு குல்ஃபியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். அது செம்ம சொதப்பலாச்சு. அப்புறம் சரி என்னிட்டு இது செகண்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தது. ஆக்சுவலி என்ன சீனுன்னா, தருணா பாப்பா ஐஸ்கிரீம் அடிக்ட் ஆகிட்டா. எப்போ பார்த்தாலும் ஐஸ்கிரீம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஸோ வெளியே கடையில் வாங்கி கொடுக்குறது ஐஸ்கிரீம் அதில் அவ்வளவு நல்லதில்ல அப்படின்னு, சரி வீட்டிலையே அவளுக்கு ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய ரெசிபி பார்த்து ரெசிபி எல்லாம் நோட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு களத்தில் இறங்கினேன். ஸோ ஐஸ்கிரீம் பண்ண போய் குல்ஃபியான கதையாச்சு. சரி அந்த குல்ஃபியை தருணா பாப்பாவுக்கு கொடுத்தேன். பாருங்க அவ என்ன சொல்கிறேன். என்னன்னு கையில் எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்கில் அணைக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. சரி டேஸ்ட்டு பிடிச்சிருக்கிற போல் இருக்குது அப்படின்னு திருப்பியும் டேஸ்ட்டுக்கு கொடுத்தேன். எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம போய் அத போய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவளே ஃபுல்லாக சாப்பிட்ருவான்னுட்டு நான் கொஞ்சம் எடுத்து அவகிட்டேருந்து வாங்கி நானும் டேஸ்ட் பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த சொதப்பல் குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் 2 கப்பு பால் எடுத்துக்கிட்டேன். பேக்கெட் பால் தான் எடுத்தேன். ஸோ பேக்கெட் பாலை நல்லா காய்ச்சணும். நல்லா அதாவது 2 கப்பு பாலை 1 கப் ஆற அளவுக்கு நம்ம காய்ச்சணும் அப்படின்னு நின்றுட்டு ரொம்ப நேரமாக காய்ச்சிட்டு இருந்த பால் அது கொதிக்க கொதிக்க என்ன ஆகுதுன்னா, மேலே ஒரு மலாய் மாதிரி வரும்ல, அதையும் சைடு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுட்டு இருந்தேன். மொத்தத்தில் இன்றைக்கி என்ன ரெசிபினா மலாய் குல்ஃபி. அதுதான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு டே நான் ட்ரை பண்ணது. இது ட்ரை பண்ணிவிட்டு நான் எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு. ஸோ அந்த மிஸ்டேக்கை திருப்பியும் நான் 2 நாள் கழித்து திருப்பி இன்னொரு வாட்டி குல்ஃபி செஞ்சு சேம் ப்ராசஸில் செஞ்சுட்டு அந்த மிஸ்டேக்கை ரிப்பேர் பண்ணேன். அது என்ன மிஸ்டேக்குன்னு சொல்கிறேன். ஸோ பால் நல்லா காய்ச்சியாச்சு. ஸோ அது 1 கப் வர வரையும் காய்ச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மில்க் மேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது என்னென்னா, இதில் ப்ராசஸ்ஸே இந்த பாலை 1/2 லிட்டரை ஒரு 1/4 லிட்டர் வர வரையும் காய்ச்சறது தான் ப்ராசஸ்ஸு, வேறு எதுவும் இல்லை. அப்படி இல்லை உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக செய்யணுன்னா டிப் என்னென்னா, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் பால் காய்ச்சி தனியாக கொஞ்சம் ஆற வச்சுட்டு, சூடாரில் ஆற வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் பாலும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா சீக்கிரமாக கட்டி ஆயிரும். பட் நான் கார்ன்ஃப்ளவர்லாம் ஆட் பண்ணல, நார்மலாகவே செஞ்சேன். செம்மையாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டு செஞ்சிங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் நம்ம எடுக்கிறோம்ல, ஸோ அது கொஞ்சம் நேரம் வரையும் மெல்ட் ஆகாமல் இருக்கும். நான் பண்ணது சீக்கிரமாக மெல்ட் ஆயிடுது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம்
காஜு பாதாம் பிஸ்தா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அப்புறம் 2 ஏலக்காய் இதெல்லாம் மிக்சியில் கொஞ்சம் கொரன்னு போட்டு அரைச்சிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணேன் 2 ஸ்பூனு. அதான் நான் வந்து சொன்னேன்ல ஐஸ்கிரீம் பண்ணலான்னுட்டு எல்லா இன்க்ரீடியண்ட் வாங்கினேன். பட் அது ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு பதிலாக குல்ஃபி ஆயிடுச்சு. ஸோ லிட்டில் பிட் ஆஃப் கன்ஃபியூஷன். ஸோ இது வந்து ஆடை நீங்கள் பால் வந்து காய்ச்சி 2 days ஆடை நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது போடலாம். பட் நீங்கள் ஆடை இல்லை எடுத்து வைக்கல, மலாய் எடுத்து வைக்கலைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனலு தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு இது பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணுன்னா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல அது வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்கிறது, மலாய் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து என்ன பண்ணணுன்னா ஃப்ரீசரில் வைக்கணும். இங்கே தான் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லை, அது பெரிய மிஸ்டேக். ஆக்சுவலி நாங்கள் ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. அதில் வந்து ஐஸ் கட்டியோ இல்லை ஐஸ் க்யூப்ஸோ எதுவுமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணேன்னா குல்ஃபி எல்லாம் பண்ணிவிட்டு அதை ரேப் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஃப்ரீஸை வந்து அதிகமாக பண்ணாமல் நார்மல் டெம்ப்ரேச்சர்லேயே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே எடுத்து பார்த்தா அது வந்து குல்ஃபி நல்லா ஃபார்ம் ஆகலை. இந்த பானையில் வந்து நம்ம அரைச்ச மிக்ஸை வந்து இதில் போட்டுக்கணும். குல்ஃபி அரைச்சி வச்சுருக்குறோம்ல, இது சின்னது வந்து கடையிலே விற்குவாங்க, வெண்ணிலா குல்ஃபி, மட்கி குல்ஃபின்னு. ஸோ அது என்கிட்ட இருந்தது. அதில் போட்டுட்டு மேலே சும்மா மலை சாலர் மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பக்காவாக பேக் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் பண்ண மிஸ்டேக்கு நீங்களும் பண்ணாதீங்க. செக் பண்ணுங்கள், ஃப்ரீசர் வந்து நீங்கள் ஹை பண்ணி வச்சுருக்கிறீங்களா இல்லை ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஈஸி ஸ்டெப், யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ மலாய் குல்ஃபி ரெடி. இப்போ பாருங்கள், 8 hours கழித்து நெக்ஸ்ட் டே எடுத்தது வந்து வெளியே பார்த்தேன், ஃப்ரீஸாக தான் இருக்குதுன்னு நினச்சி எடுத்து பார்த்தா உள்ளே வந்து இன்னும் ஃபார்ம் ஆகலை குல்ஃபி. ஸோ எடுத்து பார்த்தேன், ஓகே ஃபார்ம் ஆகலை அப்படின்னுட்டு அதை நாங்கள் வந்து குல்ஃபியாக சாப்பிடாம பாதாம் மில்காகவே சாப்பிட்டுட்டோம். ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. தருணா பாப்பாவும் என்ன அது அப்படின்னு கேட்டான். என்ன இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் வந்து டேஸ்ட்டு கொடுத்தேன். நல்லா இருக்குதான்னு கேட்டேன். அதுக்கு அவள் ஆன்சர் பண்ணது வந்து எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் இருக்கும்போது எதுக்கு? நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் செஞ்ச மிஸ்டேக்கை நீங்கள் ரிப்பீட் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் குல்ஃபி எப்படி இருந்ததுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது எல்லா யூடியூப் சேனலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சமைக்கிறது எப்படி அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் என் யூடியூப் சேனலில் வந்து நான் சமைச்சதை எப்படி சொதப்பினேன், என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஆகும், ஸோ அந்த மிஸ்டேக்ஸை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்து கற்றுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் தருணா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணா குல்ஃபியை. அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பசங்களுக்கு
வெளியே இருந்து ஃபுட்டு வாங்கி கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணுங்க. வீட்லேயே இந்த மாதிரி சொதப்பலானாலும் அட்லீஸ்ட் ஹெல்த்தியாக இருக்கிற ஃபுட்டாக தாங்க. பாய். தேங்க்யூ.